சம்பளம்னா என்ன? நாம செய்யற வேலைக்கு கிடைக்கிற ஊதியம், சரிதானே? ஆனா ஆளுக்காள் அது மாறுபடுது இல்லையா? ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் முடிவு செய்யப்பட்டிருந்தா? சரி, அந்த சம்பளம் என்ன தெரியுமா? இதுக்கு வேதாகமத்துல ஆச்சரியமான ஒரு பதில் இருக்கு. பாவத்தோட சம்பளம் மரணம்னு அது சொல்லுது. வேதாகமம் சொல்லுது, பாவம் செஞ்சா இதுதான் சம்பளம்னு. அப்போ பாவம்ங்கிறது ஒரு வேலை மாதிரி, அதுக்கு கிடைக்கிற கூலி தான் மரணம். அப்போ யார் இந்த வேலையை செய்றா? யார் அந்த பாவிங்க? வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்லுது, எல்லோருமே பாவம் செஞ்சவங்க தான். இதுல யாருமே விதிவிலக்கு இல்ல. இதுக்கு மொழி, இனம், கலாச்சாரம்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. இது எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவானது. சரி, அப்போ இந்த பாவம்னா என்ன? அது எப்படிப்பட்டது? வேதாகமம் இது ரொம்ப அழகா ஒரு உருவகத்தோட விளக்குது. அது என்னன்னா, பாவங்கிறது ஒரு அடிமைத்தன நுகம் மாதிரி, நம்ம கழுத்துல மாட்டி நம்மளால கழட்ட முடியாத ஒரு பெரிய பாரம். அது மனுஷனோட சுதந்திரத்தை பறிச்சு அவனை அழிவுக்கு இழுத்துட்டு போற ஒரு சக்தி. 2வது, புளிச்ச மாவு மாதிரி, சின்ன துளி போதும் மொத்த மாவையும் கெடுத்துடும். 3வது, இது தப்பான ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி, எவ்வளவு ஓடினாலும் ஜெயிக்க முடியாது. இந்த நிலைமையில தான் ஒரு தீர்வு வருது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை காப்பாத்ததான் தெய்வம் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. வேதாகமம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு. அவரோட நோக்கம் ஒரு புது மதத்தை உருவாக்குறது இல்ல. இத நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கறாங்க. முக்கிய நோக்கம் மதம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு மன மாற்றம் வர்றதுதான். அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு இந்த மன மாற்றம்தான் ஒரே வழி. மனிதனை அடிமைப்படுத்தியிருக்கும் பாவங்களிலிருந்து விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்போ உங்களுக்கு ஒரு புதிய வழி தெரிந்திருக்கு. இந்த உண்மையான சுதந்திரத்தை நீங்க தேர்ந்தெடுப்பீங்களா?